எம்பி கனிமொழி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் உள்ள சென்னை மேயர் பிரியா, எம்பி அப்துல்லா உள்ளிட்டோர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள பல்வேறு குழுக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் 11 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிப்பு செய்தது. 3 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரிடமிருந்து மனுக்களை பெற்று வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக 4வது நாளாக இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தனியார் மண்டபத்தில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய நாடாளுமன்றங்களுக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு ரீதியாக 4 மாவட்டங்கள் மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெறும் விதமாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் தலைவர் கனிமொழி அவர்கள் தலைமையிலான சென்னை மேயர் பிரியா, எம்பி அப்துல்லா, கோவி செலியன் உள்ளிட்டோர் தற்போது இந்த 2 பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுமக்கள், விவசாய அமைப்புகள், வணிகர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டவர்களிடமிருந்து நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்குரிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக பலதரப்பு மற்றவர்களிடமிருந்து மனுக்களை பெற்று வருகிறார்கள். இதில் தருமபுரி, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அமைப்பினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனோடு ஒசூர் எம்எல்ஏ, ஒசூர் மாநகர மேயர், பர்கூர் எம்எல்ஏ உள்ளிட்ட திமுகவினரும் எம்எல்ஏக்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.